வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு பிரசாதம் செய்யலாங்க. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க. வீடியோ போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் துருவி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாங்க. இல்லை எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெள்ளம் தூசி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அடிக்கணும் அடிச்சுக்கலாங்க, இல்லைன்னா நம்ம கரண்டிகிட்டே கூட நம்ம மசித்து எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ கரண்டிகிட்டே நான் மசித்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நான் மசித்து எடுத்துட்டேங்க. கிளாஸுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கிளாஸ் மைதா எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். 2 ஏலக்காய் பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒன்றும் பாருங்கள் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். ஒரு பிஞ்ச் உப்பு, அந்த இனிப்பு நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு பிஞ்சு சேர்த்துக்குங்க. இதை இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தை எடுத்து நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்புறமேல் நம்ம அப்போ ஊற்றி எடுத்துக்கிறலாம். இதில் நம்ம ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க, அப்பத்துக்கு போடுறது. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றுனது நல்லா ஊறி செட்டாகி நிற்கிதுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு நெகட்டிவாக வேணும்ல, அப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ பனியாரக்கல்லும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதில் நெய் விட்டு சுடுறதும் எண்ணெய் விட்டு சுடுறது அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. விருப்பப்பட்டால் நெய் ஊற்றி சுட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். சிம்மிலே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாங்க. எது ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றுனீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க. எண்ணெயில் ஃபுல்லாக பொரிக்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம அப்போ சுட்டுக்கலாங்க பிரசாதத்துக்கு, கார்த்திகை தீபத்துக்கு. இப்போ எல்லா சைட்லேயும் நம்ம வேக விட்டு திருப்பி திருப்பி நம்ம கொடுத்துக்கணுங்க. அப்போ எல்லா சைடும் ஒன்று சொன்னாப்புல நமக்கு வேகணுங்க. அதனால தான் இப்படி நீங்கள் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்களாக்கா நமக்கு எல்லா சைட்லும் வெந்துடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. அருமையாக வெந்திருக்குங்க. அதிக எண்ணெய் ஊற்றாமல் இன்றைக்கி நம்ம பிரசாத ரெசிபி பார்த்துருக்கோங்க.
ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இன்ஸ்டண்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இந்த கார்த்திகைகளுக்கு இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.